முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுபால உபனிஷத்தில் 56வது மந்திரத்தை பார்ப்போம். இப்போ ஒரு மனிதனுக்கு மனம் எங்கே இருக்கோ அங்கு தான் வாழ்க்கை. அது அவனுக்கு தெரியுமானா அவனுக்கு தெரியாது. அப்போ அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதுபடி வாழ்க்கை நடத்துகிறான். ஏதாவது ஒரு ஜென்மத்தில், அது எத்தனை லட்சம் ஜென்மான்னு சொல்ல முடியும். ஏன்னா அவன் தானாக சிந்திச்சு வரணும் இல்லையா. குரு இல்லைன்னு சொன்னால் 10 லட்சம் ஜென்மான்னு சொல்லுது. குரு இல்லாமல் ஒருத்தவன் இறை சிந்தனைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் 10 லட்சம் ஜென்மா குறைஞ்சபட்சம்னு ஏதோ ஒரு முன்னாடி பேசியிருக்கேன். இது அதுபோல் இல்லாமல் நல்லதை நினச்சோம்னா, நல்லதை செய்யணும்னு நினச்சாலே வீட்டிலே நல்ல வைப்ரேஷன் நல்லா பரவும். நல்ல வைப்ரேஷனால் தான் நல்ல காரியங்கள்லாம் நடத்தப்படுது நடக்குது. அப்போ நல்லதை நினைக்க அதுதான் சத்காரியம். எதுக்கு சத்காரியம்னா இறை காரியம்னு அர்த்தம். தமிழில் இறைவன்னு சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் சத்துன்னு சொல்கிறோம், வேதாந்தத்தில் சத்துன்னு சொல்கிறோம். சத்துங்கிறது அன்பு ஸ்வரூபமானது. வேதாந்திகள் யாரும் அன்பு அறிவு ஆனந்தத்தை பற்றி பேசுகிறதில்ல. யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய மகானுபாவுக்கெல்லாம் சத்துச்சித்த ஆனந்தம் அன்பு அறிவான சத்துச்சித்த ஆனந்தத்தை அன்பு ஆனந்தம்னு கனெக்ட் பண்ணியோ இல்லை சிவம் சக்தி முருகன் கனெக்ட் பண்ணியோ யாரும் பேசுகிறதில்ல. நாம் ஏன் அப்படி பேச ஆரம்பித்தோம்னா ஈஸியாக புரியும். பக்தி தான் எல்லா மக்களுக்கும் தெரியும். காலையில் தான் சொன்னேன், இப்போ பக்தன் ஒரு யோகியை 1000 வருஷம் உட்கார வைக்கிறார். அவர் தரிசனம் கொடுக்கணும்னா தியானத்தில் 1000 வருஷம் கூட உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தரிசனத்துக்காக. ஞானத்தில் லட்சம் புத்தகங்களை அவர் சுவாத்தியாயனம் பண்ணுற மாதிரி இருக்கும் குருவானதுக்கு அப்புறம். ஆனால் சுவாத்தியாயனம் பண்ணி அந்த ஞானத்தினுடைய சாரத்தை, அதாவது பிரம்மம் எப்படி அது பலவிதமாக பிரிக்கப்பட்டு 1108 உபநிஷத்து 1180 உபநிஷத்தில் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கு, புதிர் மாதிரி. அப்படியே அவர் குரு வந்து நன்றாக தான் அறிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் சிஷ்யர்களுக்கு அவர் சொல்லித்தரணும். அவர் குரு ஆகிறதுக்கு இதே மாதிரி 1,00,000 வருஷம் ஆகலாம், 1000 வருஷம் ஆகலாம் அனுபவத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க குரு ஆக முடியும். அப்படியே குரு ஆக முடியாது, சத்குரு ஆக முடியாது. வேறெல்லாம் ட்ரைனிங், லௌகீகமான டேலண்ட்டை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதை வந்து கணக்கிலே வச்சுக்கிறது இல்லை, அது 0. சத்தை பற்றி பேசி சத்குரு ஆகணும்னா 1,00,000 பிறவிகள் கடக்கணும். தான் உணர்ந்ததை மற்றவங்களுக்கு அதே நிலையில் சொல்லி கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் பக்தர்களுக்கு சுவாமி மிக மிக எளிமையாக தரிசனம் கொடுக்குறார். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு அறிவு கிடையாது, அவனுக்கு அன்பு இருக்குது, பிரியம் இருக்குது. அறிவார்ந்த ஞானத்தையோ இல்லை பொறுமையான யோகத்தையோ அவனால் கடைப்பிடிக்கிற அறிவு இல்லை.
சரி, பக்தனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு, அதை அவன் நிரந்தரமாக்கிக்கணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா தரிசனம் எவ்வளோ நேரம் கொடுப்பாரு? 1 நிமிஷம் கொடுப்பாரு, 2 நிமிஷம் கொடுப்பார், அப்புறம் அவர் மறைஞ்சு தான் தீரணும். அதனால் பக்தி யோகத்துக்கு அப்புறமா ராஜயோகம், ராஜயோகத்துக்கு அப்புறம் ஞான யோகம் வந்து நிரந்தரம் பண்ணிக்கணும். அப்படி மனம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் வாழ்க்கை நடத்திட்டு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் சுகதுக்கங்களை அனுபவித்து பல லட்சம் கோடி ஜென்மாக்களுக்கு அப்புறமா விடுதலை அடையணுங்கிற புத்தி வரும். இல்லை, துன்பத்திலேருந்து விடுதலை அடையணுங்கிற புத்தி வரும். அப்புறம் இந்த லோகத்திலே இருந்து விடுதலை அடையணும்னு புத்தி வரும். அப்புறம் நம்ம கேட்டது கிடைக்கணும்னு நினச்சது நடக்கணுமே அப்படின்னு புத்தி வரும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன், அனுபூதி. அப்படி தான் அப்புறம் அதில் பல நிலைகளை கடந்து நல்ல உத்தமமான அதிகாரியாக இருந்தால் 12 ஆண்டுகளுக்குள்ள அனுபூதியை அடையலாம். மத்தியமமான அதிகாரினா 24 வருஷம், அதமமான அதிகாரினா 36 வருஷம், அதுக்கு மேலே அந்த அபவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை பெரிய ஞானிகள் விபரம் தெரிஞ்சவங்களே, நல்ல ட்ரெடிஷ்னலில் வந்தவங்க, வெஜிடேரியனாக இருக்கிறவங்களே சந்நியாசம் எடுத்து கற்றுக்குறாங்க. சந்நியாசம் எடுத்து கற்றுக்கிறதுனா சாதாரண விஷயமா? சில பேர் 7 வயசில் எடுக்கிறாங்க, சில பேர் 25 வயசில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிற நாட்கள் குறைஞ்சபட்சம் 50 ஆண்டுகள் முழு நேரமாக சிந்திக்கிறாங்க, அப்பயும் பிடிக்க முடியல. அப்படிதானே? அப்போ ஏனோ தானோன்னு எப்படி நம்ம இதில் செயல்பட முடியும்? இப்போ மனம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், மனதை அங்கே நிறுத்தணும். அதுக்கு அறிவு வேணும். சும்மா நீ தியானம் பண்ணுன்னா தியானம் பண்ணுவானா? தியானத்துக்கு வந்துடுவானா? ஒருத்தவன் கோயிலுக்கு வானா கோயிலுக்கு வந்துடுவானா? பூஜைக்கு வானா பூஜைக்கு வந்துடுவானா? ட்ரிப்புக்கு வானா ட்ரிப்புக்கு வந்துடுவானா? நீங்கள் கூப்பிட்ற எதுவுமே மனித நிலையில் இருக்கிறவன் வரமாட்டான். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது, புண்ணியம் இருக்குது. இது ரெண்டும் இல்லாதவன் எப்படி வருவான்? மனித நிலையில் இருக்கிறவனா வரமாட்டானா? அது கீழே இருக்கிறவன் சுத்தமாக வரமாட்டான். இப்போ இருக்கிறவன் 90% மனித நிலைக்கு கீழே தான் இருக்காங்க, 10% தான் மனித நிலையில் இருக்காங்க. மனித நேயத்தோடு வாழ்கிறவங்கள சொல்ல. அப்போ அவனுக்கெல்லாம் கதி என்னன்னா, அடி மேலே அடி, உத மேலே உத, குத்து மேலே குத்து, சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனே ஓடுறான், யாரும் அவனை ஓட்ட வேண்டாம். அவனே பார்க்குற பொருட்களையெல்லாம் வேணுங்கிறதுனால ஆசையில் வசப்பட்டு இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டே. ஆனால் இவங்களை நல்லா ஓட்டுறது பேங்க்காரன் தான். அருமையாக ஓட்டுறான், சூப்பராக ஓட்டுறான். எப்படி அவன் நம்ம பிளாக் பண்ணி எப்படி லாக் பண்ணுறதுங்கிறது அவனுக்கு நல்ல அருமையான, அவனும் கரெக்டான ரிசப்ஷனிஸ்ட்டு போட்டு, கரெக்டான காலர் போட்டு, டெலகாலர் எல்லா காலரையும் போட்டு, எல்லாம் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து கையெழுத்தை வாங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு லைஃப் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே லாக்கு, பூமிக்கு வந்ததே ஒரு லாக்கு, அதுக்கு மேலே ஒரு 10 லாக்கு போட்டுக்கிறார். ஒரு பூட்டு போட்டால் பத்தாது, எனக்கு ஒரு செயின் போட்டால் பத்தாது அப்படின்னு இவரே போட்டுக்கிறார் நிறைய செயின். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் புண்ணியம் செய்ய ஆரம்பித்து, ஏதோ ஒரு சத் சங்கத்தில் நட்பு ஏற்பட்டு புண்ணியம் செய்ய ஆரம்பித்து இந்த அறிவு வருது, பிரம்மஞானம் வருது. அப்போ கடைசியாக பார்த்தது மனம் தாண்டி சித்தம் தாண்டி துரியத்துக்கு வரதை பற்றி பேசினுச்சு. அது எதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், மீண்டும் பிறவாத நிலையை, நிர்பீஜ நிலையை கொடுக்கறது. அப்போ மீண்டும் பிறக்கிறது தானே நல்லாயிருக்கும், பிறந்துக்கிட்டே இருந்தால் தானே நல்லாயிருக்கும், இங்கேயே இருக்கிறது தானே நல்லாயிருக்கும். அப்படி தானே புத்தி இருக்குது. நம்மளுடைய புத்தி, எல்லாருடைய புத்தி இங்கேயே இருக்கிற, சேரை விட மாட்டேன், வீட்டை விட மாட்டேன், ஆவி போனாலும் சாவி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதையே சுகம்னு நினைக்கிறான். இதோட மேலான சுகத்தை அவன் அறியலை. கடைசியில் மாம்பழத்தை 7 பேர் சாப்பிட்டுட்டு 7வது இடத்துல கீழே போட்ட மாங்கோட்டை எடுத்து இவர் சப்பின்ட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் ஒரிஜினல் ஃபஸ்ட் லெவலில் முதல் மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுருந்தானே இவர் கதி என்ன ஆகுறது?
7 பேர் சாப்பிட்டதை கீழே போட்டதே 7 பேர் வரிசையில் சாப்பிட்டு கீழே போட்டிருக்கான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாங்கொட்டை எடுத்து வச்சுட்டு காஞ்சி போயிடுச்சு. அதுவே அது சும்மா கீழே போட்டால் முளைச்சிரும். அதை போய் இவர் கடிச்சிக்கிட்டு இருக்காரு. இது நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்படி இருக்கிற நிலையில் மீண்டும் பிறக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ இதை விட மேலான ஒரு லோகத்தில் தான் இருக்க போகிற. பூலோகத்தை விட 100 மடங்கு அறிவுலையும் ஆற்றலையும் வாழ்க்கை தரத்துலையும் குறைஞ்சபட்சம் அடுத்த பூகுலேருந்து புவக போனாலே இந்த நிலை சிறப்பு நிலை. மகக போனால் சுகக போனால் புகு புவக மகக, புகு புவக சுவக மகக, ஜனக தபக சத்தியம் இப்படின்னு லோகங்கள் கடக்க ஆற்றலும் அறிவும் ஆனந்தமும் பெருகுதா. அந்த நிலையை இவர் கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணலை. இங்கேயே நடக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்குன்னு யாருக்காவது தெரியுதா? பிறந்ததுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் அவனுக்கு தெரியுதா? எவனுக்காது? ஏன் முடி நரைச்சிது, ஏன் மீசை முளைச்சிது, ஏன் வேலைக்கு போகிறோம், ஏதாவது தெரியுதா? எல்லோரும் என்ன செய்கிறாங்களோ அதான் செய்யணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவனு உற்றார் உறவினர் தான் ஜெகத்குரு. அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் பேச்சை கேட்டுட்டு போகிறான் போய்கிட்டே இருக்கான். இப்படி அதெல்லாம் தாண்டி துரியத்துக்கு வரதை பற்றி நேற்று இந்த மந்திரம் சொன்னிச்சு. இந்த துரியத்துக்கு வந்தால் நடக்குன்னா, நீ தது அமிர்தம், நீ அமிர்தமாகிடுவ, மரணமற்றவனாகிடுவ, பயப்பட மாட்ட, அசோகம் சோகம் இருக்காது, அனந்தம் எல்லையற்று இந்த உடம்பு இல்லாமல் உலகமே உனதுன்னு நினைப்பேன். ஏன்னா எதெல்லாம் உங்கள்கிட்டேருந்து வெளியில் போணுச்சோ அதெல்லாம் உன்னுடைய லோகம். உன்னுடைய பார்வைப்படுற தூரம் வரைக்கும், உன்னுடைய நட்பு வட்டாரம் இருக்கிற வரைக்கும், உங்கள் எங்கெல்லாம் உனக்கு தொடர்பு இருக்கோ அது வரைக்கும் உன் லோகம். அந்த லோகம் ஒடுங்கிடுது. நீ கண்ணை மூடுனா எல்லா லோகமும் ஒடுங்கி போயிடுது. அப்போ நீ எங்கே போகிற? உள்ளே போகிற, உள்ளே அந்தர யாத்திரா பண்ணுற. எப்போ? தூக்கத்தில். அது மாதிரி இல்லாமல் இப்போ துரியத்தில் விழிப்பு நிலையில் அந்தர யாத்திரா பண்ணுற. அதனால் இந்த சரீரம், இந்த 5 சரீரம் சொல்கிறாங்களே, ஜல பிருத்திவி சரீரம், இந்த அன்னமயம் தான் மண் சரீரம். மண் சரீரங்கிறது தான் அன்ன சரீரம்னு சொல்லுவோம். அன்னமும் மண்ணும் ஒன்று தான். இப்போ டெய்லி மண்ணை சாப்பிட்றோன்னு சொல்லாமல் அன்னம் சாப்பிட்றோன்னு சொல்கிறோம். அன்னம் சாப்பிட்டு இந்த உடம்பை திரும்ப மண் சாப்பிடும். அதனால் எரிக்கிறத விட புதைக்கிறதே பெட்ரு. உயிரோடு இருக்கும்போது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. போகிறப்பையாவது இந்த ஆர்கான்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு இந்த எஞ்சி இருக்கிறத இந்த மண்ணுக்கு ஏதோ புழு பூச்சிகளாவது சாப்பிட்டு வாழ்நாளுக்குள்ளே அன்னதானம் பண்ணலை. இந்த உடம்பு அன்னமய கோஷத்தை தானமாக கொடுக்குறேன். அது எறும்பு கடிச்சிட்டு துப்போம். கேடு கட்டவன் என்னத்தை சாப்பிட்டான்னு ஒரே உப்பு கறிக்குதுன்னு சொல்லும். அது புண்ணியவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கதையெல்லாம் இருக்குது. சரி, அப்படி மீண்டும் பிறக்கக்கூடாது, மீண்டும் சரீரம் எடுக்கக்கூடாது. சரீரம் எடுத்தால் என்ன? சரீரம் எடுத்தால் அவித்யா காம கர்மம். இப்போ இந்த 56வது மந்தில் ஏவம் நிர்பீஜம் வேத, யார் இப்படி நிர்பீஜம் ஆக முடியும்? துரியத்துக்கு போனால் நிர்பீஜம் ஆக முடியும், மீண்டும் முளைக்காத நிலைக்கு வர முடியும். நிர்பீஜ ஏவம் சபவதி, நிர்பீஜங்கிற நிலையை அறிஞ்சவன் நிர்பீஜமாகிடுறான். துரியத்துக்கு போனவன் மீண்டும் பிறக்காத நிலைக்கு வந்துடுறான். ந ஜாயத்தே, அவன் பிறப்பதில்லை. ந மிரியத்தே, அவன் இறப்பதில்லை. ந முகியத்தே, அவன் மோகம் கொள்வதில்லை. ந பித்தியத்தே, அவனை யாரும் உடைக்க முடியாது. ந தகியத்தே, யாரும் அவனை எரிக்க முடியாது. ஏன்னா உடம்பே கிடையாது. எதை எரிக்க போகிற? இதெல்லாம் ஆத்மாவுக்குரிய லட்சணம். ஆத்மாவை கிள்ள முடியாது, அடிக்க முடியாது, உதைக்க முடியாது, குத்த முடியாது, சாகடிக்க முடியாது. நான் சித்தியத்தை தொலைக்க முடியாது. நான் கம்பத்தை, எதுக்கும் அவன் பயப்பட மாட்டான். நான் குப்பியத்தை, அவன் கோபப்படுவதில்லை. குப்பியத்தை குப்பு குப்பியத்தை. சர்வதகனம், இது முக்கியமான வார்த்தை. சர்வதகனம் எழுதிங்க. உபாதி எல்லாத்தையும் சர்வதகனம் பண்ணுறான். அதனால் நிஷ்கலாவாயிடுறான். உபாதி ஒன்றும் கிடையாது இப்போ அவனுக்கு. சர்வதகனம்.
புரியத்துக்கு போனால் புருவ மத்தியிலேயே ஓரளவுக்கு எல்லாத்தையும் எரிச்சிடுவோம். நம்ம உபாதியே இருக்காது புருவ மத்தியிலேயே. அது இல்லாமல் சர்வதகனங்கிற நிலையை, ஏன்னா இந்த ஆத்மா இருக்குல்ல, ஆத்மா ஒரு அதிசயம். ஏன் அப்படின்னு கேட்டால், அது நேற்று சொன்னால் பா ரூபம், பா ஸ்வரூபம். பானா வெளிச்சம். எந்த மாதிரி வெளிச்சம் அப்படின்னு சொன்னால், சூரியன் இருந்தால் கூட வெளிப்படாது, சந்திரன் இருந்தாலும் அது பிரகாசிக்காது. அதாவது பஞ்சாக்னி எடுத்து காட்டுறாங்கல்ல, அதில் ஒரு குருக்கள் ஞானத்தில் இருக்கிறவர், வேதாந்த சிந்தனை இருக்கிறவர் இந்த மந்திரத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த சூரியன் முன்னாடி வந்து நின்னாலும் அதுக்கு பிரகாசம் இருக்காது, சந்திரன் வந்து உனக்கு முன்னாடி நின்னாலும் அதுக்கும் பிரகாசம் இருக்காது. நானும் இந்த அக்னியை வச்சு உன்னை இந்த அடியார்களுக்கு காட்ட போகிறேன். உன்னுடைய பெருமையை நான் எப்படின்னு சொல்கிறது? அவ்வளோ பிரகாசமுடைய நீயே நான் ஒரு சின்ன விளக்க வச்சு, பக்தனுடைய மனோபாவம், ஒரு சின்ன விளக்க வச்சு இந்த அடியார்களுக்கு காட்டுறேன்னு ஒரு குருக்கள் நினைக்கிறார் அப்படின்னு மந்திரம் ஒன்று இருக்குது. முண்டகோபநிஷத்துன்னு நினைக்கிறேன். இப்போ அது மாதிரி இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கறது, உலகத்துக்கே இல்லை, இந்த கேலக்ஸி எதெல்லாம் நீங்கள் வெளிச்சம் இருக்கோ, எதெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அந்த வெளிச்சத்துக்கு வெளிச்சம் இதான் தருது. எல்லாம் இந்த ஆத்மாலேருந்தாங்க போகுது. இப்போ இந்த ஆத்மாலேருந்து அடியன் வந்து சென்னைக்கு வந்தப்போ ஒரு சூட்கேஸ் எடுத்துன்னு வந்தேன். அதில் 2-3 ஹிந்தி புக்கு, ஒரு சரஸ்வதி சிலை, அதை சுற்றி பனியன், அது ஒரு சிலை உடஞ்சி போயிடும், பீங்கானில் உள்ளது. நான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதை வச்சிட்ருக்கேன். இங்கேயும் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். வீட்டில் இருக்க ஜெகத்துக்குரு போட்டு உடச்சி பிடிச்சி அதுக்கு அந்துட்டு போட்டோம். அப்படி எடுத்து ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இப்போ தான் சமீபத்தில் தான் அதை உடச்சி விட்டாங்க. அதுதான் ஆதாரம். வாடகை கூட அட்வான்ஸ் ஃபுல்லாக கொடுக்கல. அந்த ரெண்டல் ஹவுஸ் பார்த்த இடத்துக்கு அவரே புரிஞ்சுட்டார். என்னை பார்த்தா என்னவோ தெரில, நீ வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி கொடுப்பா அப்படின்றாரு. அப்புறம் 2 மாதத்தில் கொடுத்தேன் அட்வான்ஸ். வெறும் பெட்டி மட்டும்தான், ஒரு பக்கெட்டு, ஒரு கப்பு போய் வாங்கிட்டு வந்தேன் குளிக்கிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு. அப்புறம் ஒரு தொடப்பம் அடுத்த நாள். அப்புறம் வந்து ஒரு ஸ்டவ்வு, மண்ணெண்ணெய் ஸ்டவ், புதுசுன்னு அடிப்போம்ல பம்ப் பண்ணுறது அது. அப்புறம் ஒரு பானை, குக்கர்லாம் வைக்க தெரியாது, குக்கருக்கு வாங்கிறதோ இதுவும் கிடையாது. அப்படி தான் ஆரம்பித்தது. இதெல்லாம் யாருன்னு கேட்டேன். எதுக்கு சொல்கிறேன் இந்த உதாரணம்னா, அப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு தெருவுலையும் 5-5 வருஷம் இருந்து பசங்களையெல்லாம் டெவலப் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணி, ஹிந்தி கிளாஸில் பெரிய ஸ்டேட் லெவலில், இந்தியா லெவலில் சில வேலைகள்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டேன், வீடே வாங்கிட்டேன் நேரு நகரில். ஏன்னா ஒரு முடிவு எடுத்தேன், இது மாதிரி வாடகை வீட்டெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரே தொல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ தான் அந்த 1000 ஃப்ளாட்ஸு அந்த சூழலில் தான் அந்த முடிவு என்னென்னா, நம்ம டியூஷன் எடுத்து கிளாஸ் எடுத்து 4 சென்ட் 5 சென்ட் வச்சு 400 ஸ்டூடெண்ட் வச்சுருந்தா கூட ஒவ்வொரு தீபாவளி வரும்போது நெருக்கடி வரும். அட போயா என்னையா இதுலேருந்து ஒரு ஏதாவது ஒன்று மாற்றி செஞ்சால் தான் பண்ண முடியும். அறிவு டேலண்ட்டு டீச்சிங்கில் இருந்தால் கூட வாக் சக்தி இருந்துச்சா, என் மேலே நிறைய நம்பிக்கை மரியாதை உள்ள பேரண்ட்ஸ் இருந்தாங்களா, பிளாட்டை போட்டாங்களோ, சும்மா ஒரு ட்ரெயினில் கடந்தது அந்த பேப்பரு, அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரு, அதை எடுத்துகிட்டு அந்த கம்பெனிக்கு போயிட்டேன். என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரில. 18 மாதம் 1000 ஃப்ளாட்டு. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே வீட்டை வாங்கியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு திருமணத்துக்கு முன்னாடியே. எதுக்கு சொல்லனா, இதெல்லாம் அப்படியே எங்கிட்டேருந்து எல்லாமே எங்கிட்டேருந்து வெளியில் வந்துச்சு. ஒரு தனி மனிதன்ட்டேருந்து ஒரு பக்கெட்டு கப்பு வாங்கினதுலேருந்து இன்றைக்கி பார்த்தா அதனுடைய விலை மதிப்பு எங்கேயோ போயிடுச்சு. எதுக்கு சொல்லணும், எல்லாம் எங்கிட்டேருந்து வந்தது, எல்லாம் உள்ளேருந்து வெளியில் வந்தது. நான் என்ன பண்ணுறேன், விரிக்கிறேன், அப்படியே என்னை விரிக்கிறேன். என்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு என்னுடைய காலையும் கையையும் அறிவையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே டெவலப் ஆகுறேன். எவ்வளோ டெவலப் ஆகுறோமோ அது மாதிரி இந்த ஆத்மாவிலேருந்து இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களும் வெளியில் வருது, 1 by 1.
இப்போ உங்ககிட்ட வர்றது உங்களை நீங்கள் இப்போ நீங்கள் உங்ககிட்ட உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு 100 விஷயமா இருக்கணும், இல்லை 100 மனிதர்களாக இருப்பாங்க, இல்லை கஸ்டமர் ஒரு 1000 கஸ்டமராக இருப்பாங்க. எல்லாம் உங்களுடைய விரிவு உங்கள் லோகம் சொன்ன இல்லையா, இதெல்லாம் உங்கள்கிட்டேருந்து வந்துச்சு நம்ப முடியாத அளவுக்கு. அது மாதிரி எல்லா ஆத்மாக்களும் சேர்ந்தா இந்த சமஷ்டின்னு சொல்லக்கூடிய சமுதாயம். இப்போ எல்லாமே இதுலேருந்து தான் வந்திருக்கு, ஆத்மாலேருந்து ஒன்றுலேருந்து தான் வந்திருக்கு. ஒன்று தான் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்குது. எல்லா ஆத்மாவுக்கும் 1000 கோடி மக்களுக்கும் ஒன்று தான் கனெக்ஷன் கொடுக்குது. அந்த ஒன்று தன்னை 1000 கோடி மக்களாக பிரித்து தன்னிட்டேருந்து வெளியில் வருது. புரியுதா? வியஷ்டியும் சமஷ்டியும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இது உங்கள்கிட்டேருந்து என்னென்னலாம் விரிஞ்சிச்சோ, இப்போ எங்கிட்டேருந்து என்னெல்லாம் விரிஞ்சிச்சோ, அது மாதிரி தன்னை 1000 பிரிச்சுக்கிட்டு 1000 ரெப்ரசன்டேட்டிவை போட்டு 1000 வேலைகளை 1000 பேருக்கு லோகத்தை கொடுக்குது. நமக்கு சமஸ்டியாக பார்க்குறோம். இந்த உலகம் நிலையானதுன்னு. இப்போ 1000 பேர் ஒடுங்கினா 1000 லோகமும் ஒடுங்கிடும். புரியுதா? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே நெட்வொர்க்கு, ஒரே ஆர்டரு, ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதா? சொல்கிறது புரியுதா? அது மாதிரி இந்த உள்ளே இருக்கிற ஆத்மா நீங்கள் அறியலைன்னா சும்மா மேலோட்டமாக என்னால் சொல்ல முடியல. அது அவ்வளோ மகத்து எதையும் செய்யும். நாம் அதை சரியாக என்ன பண்ணலை, தொடர்பு கொள்ளலை, அறியலை, புரியலை, உணரலை. இந்த வாழ்கிறதுக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு வார்த்தை சொன்னாங்க. வாழ்கிறதுக்கு, செயல்படுறதுக்கு, நேராக செயலுக்கு வர்றதுக்கு அவ்வளவு மகத்து உள்ள நமக்குள்ளே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், அதோட தொடர்பு இல்லாமல் வெளியில் கையேந்திட்டு இருக்கோம். இவ்வளோ அண்ட சராசரங்கள் ஒரு ஆத்மா பிரிக்குது. சூரியன்னா ஒரு சூரியன்னா லட்சம் சூரியன், கோடி சூரியன், கோடி பிரகாசாய வருத மந்திரம். சும்மா கதையோ கற்பனையோ அவங்க எழுதலை. மந்திரங்களெல்லாம் ரிஷிகள் எழுதுனது, தரப்பட்டது, கொடுக்கப்பட்டது, பார்த்தது. மந்திரங்களை பார்த்தவங்கள தான் பார்ப்பனர்கள்னு சொன்னாங்க. சாட்சி ஸ்வரூபமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது, எல்லாரையும் அறியுது. அதை யாரும் அறிய முடியல. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நான் அறியிறேன்னு, உங்களை வச்சு அதை அறியுது. நீங்கள் எதெல்லாம் அறிஞ்சிங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கிட்டே இருக்கும். உங்கள் சித்தத்தில் என்னென்ன நீங்கள் சேமித்து வச்சிங்களோ அந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் அதுக்கு தேவையானது. உங்களை வச்சு அது என்ன பண்ணுது, உங்கள் சித்தம், உங்கள் அறிவு, உங்கள் கண், உங்கள் காது, உங்கள் வாயை வச்சு அது பண்ணுது. இப்போ யார் இந்த உடம்பு? அதுதான். வைணவர்கள் கூட அந்தர்யாமிங்கிற வார்த்தையை ஒத்துக்கிறாங்க. உள்ளே இறைவன் இருக்கிறான்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ உள்ளே இருந்தான்னா நீயா இருந்தான்னா. அத்வைதி என்ன சொல்கிறான், அதை கூட பிரிக்காத, அதுவும் நீயும் ஒன்று தான் சொல்கிறாங்க. இல்லை அவர் மேலானவர், நாங்கள் கீழானோம். ஏன் எப்படி கீழானோம்? நம்மளுடைய உபாதிகள் தான் நம்மளை கீழ்மைப்படுத்துது, சிறுமைப்படுத்துறது செயற்கை அறிவீனம். யார் சொல்லுவா? அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். யார் உங்களுக்கு நீ நல்லவன், நீ உயர்வானவன், உங்கள்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கே, நீ இந்த காரியத்தை பண்ணுறதை விட இந்த காரியம் பண்ணுன்னு சாதாரண ஒரு வாலிபால் பிளேயரை கிரிக்கெட் பிளேயராக யார் மாற்றினா? தோனி சொல்கிறேன், வேறு ஏதோ ஒரு பிளேயரில் தான் இருந்தான், ஒரு அத்லட்டிக்கு, ஃபுட்பால் ஏதோ ஒரு பிளேயராக இருந்தவனை எப்படி மாற்றுறாங்க? அது அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அவனுடைய ஃபோர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க டியூன் பண்ணுறாங்க. அது மாதிரி யார் நீ பரமாத்மான்னு யார் சொல்லுவா? கடைசி வார்த்தை அது. டேல முதல் நாள் சொல்லுவார், அது அடியார்களுக்கு புரியாது. அப்புறம் கடைசி நாள் அவன் தன்னை விட்டு வெளியில் போகிறான்ல பூர்ணமாகி, அப்போ சொல்லுவார் தத்துவமசின்னு. அது வரைக்கும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி இவனும் ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெய்ப்பொருளை அறிய சிந்திக்க அந்த சிந்தனா சக்தியானது மெய்ப்பொருளை உணர்த்தும். மெய்ப்பொருளை உணர்த்தும் போது அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக என்னவாகும், டெவலப் ஆகும். கடைசி வார்த்தை தான் அகம் பிரம்மாஸ்மி. தத்துவமசி அவர் கடைசியாக சொல்கிறாரு. ஆனால் அகம் பிரம்மாஸ்மி ஃபஸ்ட்லேருந்தே என்ன பண்ணுது, ஃபுல் ட்ராவல் பண்ணுது. டே ஒன்லேருந்து நீங்கள் முமூட்சுவாக ஆகி இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் அகம் பிரம்மாஸ்மின்னு உண்மையை உணர்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. இருக்கா இல்லையா?
அகம்பிரம்மாஸ்மின்னு சொல்ல வேணாம், ஆனால் அறிகிற விஷயம். பொய்யை வலியுறுத்தி சொல்லுமா வேதம்? குரு சொல்லுவாங்களா? ஒத்துக்குவாங்களா? பணம் கொடுத்து நீ அவனை பாராட்டு புகழ்னா புகழ்ந்துருவாங்களா? திருக்கட்சி நம்பிக்கிட்ட நீ மாலை வந்து பெருமாளுக்கு வரதனுக்கு போடுற, ஒரு மாலையை ராஜாவுக்கு போடணும், நான் வந்து அவருக்கு மாலை போட்டு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க போகிறேன், அதுக்கு ஒரு மாலை கட்டி கொடுன்னு கேட்குறாரு யாதவ் பிரகாஷ்ங்கிற ஒரு குரு. ஆனால் இவர் ஒத்துக்கலை, நான் மாலை கட்டவே மாட்டேன், மனிதர்களுக்கு கட்ட மாட்டேன், முதல்ல மறுத்துறாரு. அப்புறம் இவங்க இல்லை ராஜாவும் கடவுளுக்கு சமமானவர் தான் வேதம் சொல்லுது அப்படிங்கும்போது, அப்போ நான் மாலையை கட்டி வரதனுக்கு போட்டுடுறேன், பெருமாளுக்கு போட்டுடுறேன், அப்புறமா வாங்கின மாலை இன்னும் பெருமை பெறும், அதை கொண்டு நீங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க அந்த சிஷ்யர்கள். அப்படி மானுடத்தில் ஏதோ சொல்ல வந்தேன், முக்கியமான ஒரு கருத்துக்காக அதை சொல்ல வந்தேன். சரி, இப்போ தத்துவமசிங்கிற வார்த்தையை குருவானவர் கடைசியாக சொல்கிறாரு, அது மெய்ப்பொருள், அது உண்மை பொருள். அகம்பிரமாஸ்மிங்கிற வார்த்தை நீ அறிய நீயா சிந்திச்சு நீயா உணர்ந்து நீயா. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்? வார்த்தைகளை போட்டுக்கிட்டே வருவார். இந்த வார்த்தையை சிந்திச்சு பாரு, இந்த வார்த்தையை சிந்திச்சு பாரு, இந்த வார்த்தையை சிந்திச்சு பாரு அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கு அர்த்தமும் சொல்ல அப்புறம் எல்லா வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்குங்கிறதும் உங்களுக்கு புரியும். சொன்னல இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ இந்த இந்த லோகத்தை நீங்கள் தனியாக தான் பார்த்தீங்க, நீங்கள் எனக்கு கேட்டீங்க, நான் தூங்கிட்டா லோகம் போய்டும், நான் ஒத்துக்கிறேன். அப்போ மற்றதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டா மற்றவங்களாம், அது நல்ல கேள்வி, அதுக்கான பதிலும் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி விரிக்கிறீங்களோ, உங்களை வச்சு அது விரிச்சுதோ, அதே மாதிரி 1000 கோடி பேரை வச்சு விரிக்குது. 1000 கோடியாக வரும்போது சமஸ்டியாக இருக்குது, சிங்கிளாக இருக்கும்போது வியஷ்டியாக இருக்குது. ஆனால் வியஷ்டி வேறு சமஷ்டி வேறையா? வியஷ்டியெல்லாம் சேர்ந்தால் தான் சமஷ்டி, சமஷ்டின்னு ஒன்றும் கிடையாது. வியஷ்டி தான் சேர்ந்து இருக்கும்போது பரமாத்மாவாக இருக்குது, பிரிஞ்சு இருக்கும்போது ஜீவாத்மாவாக இருக்குது. புரியுதா? அப்போ யாராவது பாராட்டுவாங்களா உங்களை? அதுக்கு தான் சொல்லுவாங்க, உங்களை பாராட்டுவாங்களா? உங்களை யாராவது உயர்த்துவாங்களா? யாரும் சொல்லலை, சொல்ல மாட்டான். ஏன்? அப்பா அம்மா அவங்களுக்கு விஷயம் தெரியாது. இந்த உலகத்தில் இறைவனை பற்றி பூர்ணமாக அறிஞ்ச ஒருத்தவங்க சத்குரு, அவங்களோட நம்மளுக்கு லிங்க் இல்லை. இப்போ எவ்வளோ பேர் டிவியில் போடுறாங்க, வராங்க, போகிறாங்க, எவன் தேடி போகிறான்? மீடியாஸ்லாம் என்ன பண்ணுது? நெகட்டிவ் பக்கத்தை காட்டுது. குருன்னா தப்பான ஒரு பக்கத்தை தான் காட்டுது, சரியான பக்கத்தை காட்டுதா? எந்த டிவியிலாவது குரு சரியான பக்கத்தை காட்டுதா? 99% சரியான பக்கம் இருக்குது, அதை விட்டாச்சு. 1% கேடு கட்டது இருக்குல்ல, அதை காமிச்சுட்டு இருக்கான் எல்லா டிவிலையும். அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றும் நஷ்டமாகாது. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போது இந்த ஆத்மாவுடைய வல்லமையை நம்ம அறியணும். ஆத்மாவுடைய வல்லமை, ஆத்மா உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய வல்லமை இருக்குது, சிதி பண்ணக்கூடிய வல்லமை இருக்குது, சம்ஹாரம் பண்ணக்கூடிய வல்லமை ஆத்மாவுக்கு இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா உனக்குள்ளே இருக்குது, எங்கும் இருக்குது, உனக்குள்ளே இருக்குது. அதோட தொடர்புகள், அதை சிந்தி, இந்த வார்த்தைகளை சிந்திச்சு அதை சிந்திக்கிறது சமம். சிந்திக்க மெய்ப்பொருளை அறிய ஆரம்பிச்சிட்டின்னா நீ பொய் வசம் போக மாட்ட. உன்னுடைய ஆற்றல் கூடும், அறிவு கூடும், ஆனந்தம் கூடும், வல்லமை கூடும். இப்போ கரண்ட் வந்து இப்போ 5 வோல்ட்டு உள்ள கரண்ட்டை தொட்டால் உங்களுக்கு ஷாக் அடிக்காது, நீங்கள் தொடுவீங்க. 40 வாட்டுனா ஷாக் அடிக்கும். அப்போ நீங்கள் 40 வாட்டில் இருந்தீங்கன்னா, அதோட கனெக்ஷனில் இருந்தீங்கன்னா ஷாக் அடிக்காது. அதே மாதிரி 440 வோல்ட்டு, நீங்கள் 440 வோல்ட் டெய்லி தொடர்பில் இருக்கணும். டெய்லி தொடர்பில் இருந்து இப்போ நீங்கள் 10% இருக்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக 20%, 30%, 40% அப்படியே பர்சன்டேஜ் ஏற உங்களுடைய வோல்டேஜ் ஏறுற மாதிரி கெப்பாசிட்டி
தாக்கு பிடிக்கும் கெப்பாசிட்டி ஏறுற மாதிரி வல்லமை அதிகரிக்குது. டைரெக்டாக பெருசாக 1000 வோல்டேஜில் போய் நீங்கள் கை வைக்க வேண்டாம். 5 வோல்டேஜ்லேருந்து கை வச்சு அப்படியே போங்க. அப்புறம் 1000 வோல்டேஜ் உங்களுக்கு 1000 வோல்டேஜே தெரியாது. அதனால் ந கம்பத்தே ந குப்பியத்தே சர்வதகனம். எல்லா உபாதியும் இந்த ஆத்மா, அதுதான் சொல்ல வந்தேன். இந்த ஆத்மாவுடைய வல்லமை இந்த உபாதி எல்லாத்தையும் விரிச்ச எல்லாத்தையும் சுருக்கிடலாம், அறிவாலையே சுருக்கிடலாம், அறிவாலையே எரிச்சிடலாம். ஏன்னா சத்தியம், ஏன்னா அதான் இருப்பு, அது பொய்யல்ல. அப்போ ஏன் அதோட தொடர்பு கொள்ளக்கூடிய எப்படி சிரவணம் தான் அதுக்கான முதல் காரணம். முதல் கதவு சிரவணம் தான். 2வது கதவு மனனம், அப்புறம் தியானம், விசாரம் தியானம். அதனால் சர்வதகனம் இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. அயம் ஆத்மா, இந்த ஆத்மா எல்லா உபாதிகளும் சர்வதகனம் பண்ணும். எல்லா உபாதிகளையும் எரித்த பியூரா பான்னு சொல்லக்கூடிய பிரகாசமாக அது விளங்குகிறது. எப்போ துரியத்துக்கு வந்தால், துரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன வேணும்? நிதித்தியாசனம் வேணும், விசாரம் தியானம் வேணும், அதுக்கு முன்னாடி மனனம் வேணும், அதுக்கு முன்னாடி 1000 வேர்டு இருக்குது. நேற்று சொன்ன 1000 கோல்ஸ் உள்ள அந்த லைட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடியோவில் ஒரு வேர்டு உங்களை தொடலையா? இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ கேளுங்க, அதில் ஒரு வேர்டு எடுத்து எழுதுங்க, அந்த வேர்டெல்லாம் சிந்திக்க ஆரம்பிங்க, எல்லாம் கனெக்டட் தான். இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட வராது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? 1000 வேர்டில் இறைவன் தன்னை பிரித்து போட்டு வச்சுருக்கான். அவர் லட்சம் வேர்டு, சில பேருக்கு லட்சம் வேர்டு, சில பேருக்கு கோடி வேர்டு, சில பேருக்கு 100 வேர்டு, சில பேருக்கு 10 வேர்டு. இப்போ எல்லா 1000 வேர்டும் 1000 பல்பும் 1000 லைட்டும் ஒரே சூரியனா இறுதியில் விளங்க போகுது. அதான் ஒரிஜினல் ஸ்வரூபம். இப்போ 1000 இருட்டாக இருக்குது, 1000 கோல்ஸ் உள்ள இருட்டாக வச்சுருக்கோம். அதனால் வாழ்க்கை ஒரு புதிராக இருக்குது. பயப்படுறோம், கவலைப்படுறோம், துக்கப்படுறோம். என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இப்போ நீங்கள் இருக்கிற அறிவு கூட எல்லோரும் இருக்காங்களா எல்லோரும்? 95% இப்போ உங்களுக்கு உள்ள அறிவு இருக்கா? மெய்ஞானத்தை பற்றி அறிவு இல்லையே. உங்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள், இல்லை அவரும் ஞான யோகம் போயின்னு இருக்காரு, சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதாந்தம் தெரியும், பிரம்ம ரகசியம்லாம் தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருத்தரை. நீங்கள் கற்று நீங்கள் சக்ஸஸ் ஆகி நீங்கள் வெற்றி அடைஞ்ச பிற்பாடு தான் உங்கள் பின்னாடி அவன் வருவான். அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அடுத்த ஜென்மாவில் உங்களை மாதிரி ஒருத்தவனை அவன் தேடணுமே. அதுதான் இங்கே. அதனால் இந்த ஆத்மாவானது 1000 கோடி சூரியனுக்கு சமமானது, சர்வ வல்லமை மிக்கது, சர்வதகனம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லு. ஆத்மாவை அறிய, உற்று நோக்க, சிந்திக்க சகல கர்மாக்களை எரித்து சுத்தமாகிறது. சர்வதகனத்தில் தான் நிஷ்கலமாகிறீங்க. அவயவங்கள் எதுவும் கிடையாமல் போகுது. அவயவங்கள் இல்லைன்னா அது சுத்தமாக இருக்கும். அவயவங்கள் இருக்கிறதுனால தான் அழுக்காகுது. உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அழுக்காகுது. மவுத் வாஷ் பண்ணுறோம், காது க்ளீன் பண்ணுறோம், கண்ணை க்ளீன் பண்ணுறோம், டெய்லி குளிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் லென்ஸை வைத்து ஃபோக்கஸ் செய்ய பற்றி எறிவது போல் ஒரு பேப்பரையோ ஒரு எதையோ ஒரு பொருளை வச்சுட்டு லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இந்த லென்ஸ் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் எரியிற மாதிரி உள்ளே இருக்கிற பரம்பொருளை நீங்கள் சிந்திக்க அது சூரிய கோடி சமப்பிரப. என்னப்பா எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்கவே இல்லையே இவ்வளோ வருஷமாக? ஆச்சரியமா இல்லை? எது மெய்ப்பொருளோ எது சத்தியமோ அதை நம்ம ஒரு நிமிஷம் கூட சிந்திக்கலை. ஏன்னா நேரம் இல்லைங்கிறோம். ஆச்சரியம். எப்படி நம்மளை பிளைண்டாக வச்சு செய்தி தெரியுதா? தீதும் நன்றும் பிறதர வாரானா இறைவன் தான் கொடுக்குறான்னு அர்த்தம். இறைவன் அவன் இஷ்டத்துக்கு உங்களை வச்சு செய்ய முடியாது. அவன் கர்மாவை எடுத்து காட்டுவான், உன்னுடைய கர்மா ஜாதகத்தை எடுத்து காட்டுவான். எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கப்போ, குரு அப்படி போ. உன் கர்மாவை எரிக்கணும்னா குரு தான் சரணாகதிக்கு போ. திருக்கோஷியருடைய குரு பக்திக்கு ஈடு இணையாக வைஷ்ணவர்களில் யாருமே கிடையாதுங்க அவர் காலத்தில். அடியன் இது வரைக்கும் அவரை ஸ்டடி பண்ண வரைக்கும் சொல்கிறேன்.
திருக்கோஷ்டியர் அவ்வளவு கடினமானவர்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு இணையான குரு பக்தி அந்த அந்த ஜென்ரேஷனில் யாருக்குமே கிடையாது. அவர் தான் முதலிடத்தில் இருக்கார், இயல்பாக இருக்கார், கடவுளாக பார்க்குறார். ஆளவந்தார் ராமானுஜரை தேடுறார். பவிஷ்யத்தாச்சார் எதிர்காலத்தில் பிறக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க அவங்க தாத்தா. எதிர்பார்க்குறாரு. இவர் சொல்கிறாரு இவர் தான் அது, இவர் தன்னடக்கத்தினால பாஸ்வேர்ட் டவுட் வருது, கிளியர் பண்ணி நீங்கள் தான் அப்படின்றாரு. அவர் ஒத்துக்கல, நான் பார்த்தேன். அதனால் குரு பக்தியில் அவ்வளவு உச்சம். குரு பக்தி இறைபக்தி ரெண்டும் ஒன்று தான். அப்படி சிந்திக்கிறாரு. அதனால் ஆச்சாரியோட பார்வை விட்டாலே போதுங்கிறார். அச்சா இப்போ சுத்தம் யார்? ஆத்மா சுத்தம். இப்போ இந்த ஆத்மா, இப்போ நீங்கள் ஆத்மாவை அறிஞ்சிட்டிங்கன்னா, அறிஞ்சிட்டேன் அது அறிஞ்சிடலாம். ஒரு 12 வருஷத்தில் ஆத்மா சுத்தமானது, அது நீங்கள் தானே அறிஞ்சிடலாம். ஆத்மா ஆத்மா பிரம்மம்னு அறியணும். அதுதான் இங்கே சிறப்பு, அதுதான் விசேஷம். அதைத்தான் நம்ம தேடணும். இப்போ நீங்கள் ஆத்மாங்கிறது நம்ம அது அழியாத பொருள் அப்படின்னு தெரிகிறது தான் ஆத்மாங்கிறது. வேறு என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஒளி பொருள், நறுமண பொருள். அதனால் என்ன லாபம்? ஆத்மா சர்வ வல்லமை உடையது. அப்போ என்ன பண்ணலாம்? சர்வ வல்லமைனா பேராற்றல், பேரறிவு, பேரும்பா அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதை வச்சு என்ன பண்ணலாம்? பரோபகார்த்தம் பண்ணலாம். நீ பிரம்மம்னு அறியறதுக்கும் நீ ஆத்மான்னு அறியறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன அறிஞ்சிட்டேன்னு சொல்கிறதில்ல, என்ன நான் எப்படி அகம் அஸ்மி அகமேவ அஸ்மி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவு தான் பேரறிவு. அதனால் என்ன யாருக்கா நஷ்டம் வருமா? நான் பிரம்மம்னு சொல்கிறதுனால யாருக்கா நஷ்டம் வருமா? சொன்னால் என்ன தப்பு? அறிவியனர்கள் என்ன பண்ணுறாங்க? தண்ணியே கடவுள்னு சொல்கிறான்னு. என்ன தப்புன்றேன், என்ன தப்புன்னு கேட்குறேன். பொறுத்துக்க முடியல அவனால். இப்போ நீங்கள் யார்ட்டையா சொல்லுங்க, கேட்பானா? உன்னை மென்டல்னு சொல்லுவான். அவர் ஒரு 36 வருஷம் அதை கற்றுட்டாருன்னு வச்சுங்க உட்காந்து. ஆமாம் அகம் பிரம்மாஸ்மி தான் சொல்லுவார். அவரே சொல்லுவார் எல்லாருக்கும், கேட்க மாட்டான் இவனும். இது பாருங்கள் எவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூக்ஷ்மமாக வச்சுருக்கு பாருங்கள் இந்த தத்துவத்தை. யாருக்கு இது புரியுது? சங்கரர் போன்றவர்களுக்கு புரியுது, ராமானுஜர் போன்றவர்களுக்கு புரியுது. சரி, இப்போ தன்னை பிரம்மமாக எப்படி விஸ்வாத்மாவா எல்லாருக்குள்ளே இருக்கிறத நான் தான் சமபாவனா சம்வேதனா சமபாவனா சம்பாவனா இல்லை சமபாவனா சத்பாவனா சத்பாவனா இன்னொன்று சொன்னேன் சம்வேதனா. சம்வேதனானா துயரத்தையும் அறியறது, சுபத்தையும் நம்ம அறியறது. நைவ ஆத்மா, இந்த ஆத்மாவை எப்படி அடையிறது, எப்படி அறியறது? நைவ ஆத்மா பிரவச்சனேன்னு நான் 1000 பேர்கிட்ட இது வரைக்கும் சிரவணம் பண்ணியிருக்கேன், 1000 சத்சங்கத்துக்கு போயிருக்கேன், பிரவச்சனத்தை கேட்டிருக்கேன், அவர் பேச குரு பேச நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன், சிரவணம் பண்ணியிருக்கேன். நான் லப்யத்தே பெற முடியாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் பகுஸ்ருத்தேன்னு இங்கே கேட்டேன், அங்கே கேட்டேன், அதை கேட்டேன், இதை கேட்டேன், அந்த வீடியோ கேட்டேன், அந்த வீடியோ கேட்டேன், இது வரைக்கும் 1,00,000 வீடியோ கேட்டிருக்கேன். அதுதான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன். எனக்கு யூடியூப்பில் போயெல்லாம் நீ முக்தி அடைய முடியாது. யூடியூப்பில் போ, அதில் சத்குரை கண்டுபிடி. சத்குரை கண்டுபிடிக்கிறது யூடியூப் யூஸ்ஃபுல். ஒரு குருவை பிடிச்சிட்டியா அது ஒன்றே போதும். இதுக்கு மேலே அறியாமை. நான் எப்படி சொல்கிறது? இப்போ நாங்கள் ஒரு நிலையை கடந்துட்டு சொல்கிறேன். 1ல் நிற்கிறது ஈஸியாக, 10ல் நிற்கிறது ஈஸியாக? இது ஒரு அடிப்படை அறிவு, பேசிக்கான விஷயம். நீ ஒரு லோகத்தை உருவாக்குறது ஒரு ஜென்மம் ஆகிடும். இதை விட அது பிரகாசமாக இருக்கு, அங்கே போகிறேன் அப்படின்னு நீ இதை விட்டுட்டு போனீன்னா அங்கே திரும்ப
இங்கே பட்ட சிரமமெல்லாம் அங்கேயும் பட்டு தான் ஆகணும். அது மாதிரி 10 இடத்துல படுறதுக்கு எதுக்கு அலைகிற? என்ன தேடுற? என்ன தேடுற? என்ன தேடுற? உன்னை தேடுறப்பா. முதல்ல தேடுறதை நிறுத்தும் பாரு. நல்ல குருவாக இருந்தாங்கன்னா வெளியில் போகிறதெல்லாம் நிறுத்துன்னுவாங்க. அவன் சொன்னால் வருத்தமாக இருக்கும், கோபமாக இருக்கும். எல்லாம் ஒன்றுலேருந்து தானே வந்திருக்கு. அதெல்லாம் கரெக்டு தான். அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் அந்த ஜீவசமாதி ஒன்று இருக்குது திருச்செந்தூரில், அங்கே போயிட்டு வந்தேன். அந்த ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் ஒருத்தர் குறி சொல்கிறார், சூப்பராக சொல்கிறார், எல்லாத்தையுமே ஜாதகத்தையே கணிச்சிடுவார். அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அவனை பிரதோஷத்துக்கு மேலக்கோட்டை போனால் தான் எனக்கு கொஞ்சம் மனசு. நான் என்ன அர்த்தம்? வேதாந்தம் படி வேதாந்தன்னா இப்போ கதை கேட்குறீங்களா? உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலையா? மாற்றத்தை கொண்டு வராது. 10ல் நின்னா மாற்றத்தை கொண்டு வராது. பிரதோஷம்னா சிவனையே உயிராக நினை, அது ஒன்றே போதும். இந்த வேதாந்தம் கத்திரிக்காலாம் தேவையில்லை. சித்தர் ஜீவசமாதினா அங்கேயே போய் ஐக்கியமாயிடு. இல்லை, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஒருத்தவங்க விஷயம் தெரிஞ்சவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா உன் கதி என்ன கதி? நான் சொல்லலை, மந்திரம் இந்த சொல்லுது பாருங்கள். நான் பகுஸ்ருத்தேன்னு நிறைய குருவை தேடி தேடி சந்தேகம்லாம் கண்டுபிடிச்சி காது கொடுத்து கேட்டிருக்கேன். எனக்கு பயங்கரமான புத்தி, எனக்கு ஷார்ப்பான புத்தி. நான் புத்தியும் ஆகாது. ஞானாசிரித்தேன ஞான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கனெக்டடாக தான் நான் இருக்கேன். என்னுடைய என்விரான்மெண்ட்டை ஞான சம்மந்தப்பட்டது தான். நான் எனக்கு மெமரி பவர் பயங்கரங்க. போன வருஷம் என்ன காலையில் டிஃபன் சாப்பிட்டேன் அது கூட சொல்லுவேன். என்ன புத்தகம் படித்தேன் அதை கூட சொல்லுவேன். யார் பேர் சொன்னாலும் எல்லோரும் மெமரி பவர். நான் மேதையா? நோ. சரி, நான் வேதம் 4 வேதையும் கரைச்சி குடிச்சிட்டேன். நான் சொல்லுது பாருங்கள், வேதமே சொல்லுது. வேதத்தினால, பிரவச்சனையினால், பகுஸ்ருத்தியினால், புத்தியினால், ஞான பரிவாரத்தில் மேதையா, வேதத்தினால் நிறைய யாகம்லாம் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் குருவை பிடிக்கிறதுக்கு தான். இது எல்லாம் இப்போ சொல்கிறதெல்லாம் குருவை பிடிக்கிறதுக்கு. என்ன பெரிய பெரிய யாகம்லாம் பண்ணியிருக்கேன். நான் தொடர்ந்து தபஸ் பண்ணிக்கிட்டே வரேங்க. நான் தப்போபிரு. அப்புறம் எனக்கு சாங்கிய தர்ஷன் தெரியுங்க. சாங்கிய தர்ஷன் தெரியும், உத்தர மீமாம்சா தெரியும், இது தெரியும், அது தெரியும், நியாய தர்ஷன் தெரியும், வைசேஷிகா தெரியும். புத்தர் பின்னாடி போயிருக்கேன், மகாவீரர் பின்னாடி வந்திருக்கேன், அவர் பின்னாடி போயிருக்கேன், இவர் பின்னாடி வந்திருக்கேன். எல்லோரையும் எனக்கு தெரியுங்க. ஒருத்தன் வருவான், இங்கே படிக்கட்டில் உட்காந்துருப்போம், ஒரு ஆள் நமஸ்தேஜின்னு சொல்லுவான். ரொம்ப பக்குவமாக, வயசு ஒரு 60 வயசாக இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை சொல்லுவான். தெரியுங்க அம்மா. இதே தான் கதை. இந்த மாதிரி கதை தான். ஞானம் இல்லை. இப்போ வரதே நான் வந்தவனுக்கிட்ட அப்படியே விலைக்கு போயிடுறது. எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அதாவது புரியுதில்ல. இப்போ ஏன் அவங்க பேசுகிறதில்ல, இல்லை கம்மியாக பேசுகிறாங்க? ஞானிகள் ஏன் பேசுகிறதில்ல, இல்லை கம்மியாக பேசுகிறாங்க? இது யாராலையும் திருத்த முடியாது. இது நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு கூட. அதனால் இதுக்கிட்ட பேசிக்கிட்டு வெஜிடேரியன் எப்படி இருக்காங்க? வெஜிடேரியன் 50 வயசில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்க வேண்டாம். ஒரு 10 வயசு பையன்கிட்ட பாருங்கள், அனாவசிய பேச்சே இருக்காது, அனாவசிய ஆர்குமெண்ட்டே இருக்காது, அனாவசியமான ஒரு பார்வையே இருக்காது. திருமணம் இல்லாதவனை பார்க்காத, திருமணம் இல்லாமல் பார்க்காத. கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். தப்பா ரைட்டா? கரெக்டு. இறைவனை தேடுறவன் அப்படி தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இது எதுக்காக அவன் பார்க்க மாட்டான்னு தெரியாமல் அவன்கிட்ட போய் எங்களெல்லாம் நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க, எங்களையெல்லாம் நீங்கள் கீழே தள்ளிட்டீங்க, தாழ்த்திட்டீங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம்.
சாங்கிய தரிசனம் நம்ம ஞான யோகத்துக்கு இணையானது. பகவத்கீதை அதில் தான் இருக்குது. வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் சாங்கியம். சாங்கியம்னா ஞானம். ஞான யோகம் வந்து உபநிஷத்து யுகமாக இருக்கு. இந்த தரிசனம்லாம் ஒரு பிறவியில் ஒரு ஞானி வந்து என்ன பண்ணுவாங்க, தரிசனத்தை உருவாக்கிட்டு போவாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி தான் இருக்கணும். இப்போ ராமானுஜர் வந்து இந்த எல்லா ஆலயங்கள்லேயும் இந்த பாசுரத்தை பாட வச்சார் பாருங்க. அது உலகத்தில் அவரை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. நினச்சி பார்க்குறீங்களா? உண்டா இல்லையா? எல்லா 107 திவ்ய தேசங்கள்லேயும் நம்மாழ்வார் பாசுரத்தையும் ஆண்டாள் திருப்பாவையும், அதாவது திவ்ய பிரபந்தத்தையும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பாட வச்சாரா இல்லையா? வேற யாரும் செய்ய முடியுமா அந்த காரியத்தை? சங்கரர் வேதத்தை விட்டுட்டு வேதாந்தத்துக்கு வாடான்னு திட்டினார் எல்லாரையும். இந்தியா ஃபுல்லாக பயணம் செஞ்சு மடத்தை உருவாக்குனார். இந்த பிரம்ம ரகசியத்துக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணார். அந்த வேலையை அவரை தவிர வேறு யாராலும் பண்ண முடியுமா? அவங்கெல்லாம் அவதார புருஷர்கள். வருவாங்க, காரியத்தை முடிப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த இனம், மொழி, ஜாதி, மதம் அதெல்லாம் இருக்காது. பியூர் கான்சியஸாக இருப்பாங்க, பியூர் பிரம்மமாக இருப்பாங்க. வந்த வேலையை முடிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இந்த தமிழ் பண்ணுற விஷயம் சாதாரண விஷயமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்னென்னமோ சட்டம்லாம் போட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்றீங்க. அதெல்லாம் இயல்பாக வருதா இல்லையா? இப்போ சொல்லுங்கள். சங்கரர் பாஷ்யம் பண்ணலான்னா இப்போ நான் அடியன் பாஷ்யம் பேச முடியுமா? அவர் தானே முன்னோடி எல்லாருக்கும். அதனால் இவர் பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு. ராமானுஜர் மிக மிக சமுதாய சீர்திருத்தம். என்னங்க 10-15 வயசுலேயே தமிழ் பாசனம் போய் குடிசை பகுதியில் நடத்த போகிறேன், சொல்லிக் கொடுக்க போகிறேன், எல்லோரும் மேலே வரட்டுங்கிறாரு. சாதாரண விஷயமா? எல்லார் வாயும் அடைச்சிருக்காரு. அப்போ ஆரம்பமே இப்படி இருக்குது. அதனால் இந்த வேதத்தினாலேயோ யாகத்தினாலேயோ தவம் பண்ணுறதுனாலையோ சாங்கிய தரிசனம் தெரியுங்கிறதுனாலையோ எனக்கு அஷ்டாங்க யோகம் தெரியுங்கிறதுனாலையோ நான் இந்த ஆசிரமத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆசிரமம் கிருகஸ்தம், வனப்பிரஸ்தம், இந்த ஆசிரமம் சன்னியாசம் ஆசிரமம் எடுத்துக்கிட்டாலோ அதை தான் சொல்லாமல் சொல்லுது மந்திரம். எடுத்துக்கிட்டால் மட்டுமே நான் அந்நியரு. நீ வேறு என்னென்ன பயிற்சி முயற்சிலாம் செஞ்சாலும் இந்த ஆத்மா ந உபலபியத்தே, இந்த ஆத்மாவை நீ அடைய முடியாது. அவ்வளோ சூக்ஷ்மம். பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அது மட்டும் நின்னா அதான் பயிற்சின்னு பேர். பயிற்சி நான் பண்ணி குரு எனக்கு அவசியம் இல்லை, நான் யூடியூப்பில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு என்ன வேணும்? தபஸ் தானே பண்ணணும். யூடியூப்பில் கேட்டால் தபஸ் தானே, குரு எதுக்கு அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு கிடையாதுங்குது. வேறு என்ன அர்த்தம் இருக்குது? அதே தான் பண்ணுற. இப்போ அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேவர்கள் என்னை வைத்து அவன் செய்கிறான்ங்கிற அறிவோடு போகிறாங்க. அசுரர்கள் நான் செய்கிறேன், நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். தபஸ் பண்ணால் பண்ணிடலாம்ல. தபஸ்னால் என்னது? ஒன்றில் நிற்கணும், அதானே ஃபார்முலா. இந்த கேள்வி நந்தினியும் கேட்டுச்சு. எதுக்கு அங்கே போய் புருவமதிக்கே வந்தாச்சு, எதுக்கு இறைவனுடைய கருணை அவசியம் கேட்டுச்சு இந்த கேள்வியை. எதுக்கு கருணை? அங்கே ஏன் கருணைன்னு ஒரு ஐடியாத்தை போகிறீங்க? இறைவனை எங்கே எதுக்கு அங்கே கொண்டு வரீங்கன்னு அந்த இடத்துல தான் ரொம்ப நுட்பமாக நீங்கள் பதில் கொடுக்கணும், புரிய வைக்கணும். இல்லைன்னா நாஸ்திகனாக போயிடுவாங்க. புரியுதா? நான் உழைச்சேன், நான் பண்ணேன், நான் எல்லாம் பண்ணேன்னா எது உண்மை? எது உண்மை? அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்ங்கிறது உண்மையா? இல்லை உண்மையை தான் நான் கேட்குறேன். நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் ஒன்றும் இரக்கம் காட்ட வேண்டாம். குருவுக்கு நீங்கள் ஒன்றும் இரக்கங்க. உங்கள் வணக்கம், உங்கள் நமஸ்காரம், உங்கள் பூ பழம் அதெல்லாம் அவரை வச்சு என்ன பண்ண போகிறாரு? எதுக்கு ஆசீர்வாதம்னு ஒன்று வச்சான்? அங்கே தான் இறைவன் இருக்கான். எதுக்கு ஆசீர்வாதம்னு ஒன்று வச்சாங்க? எதுக்கு ஆசீர்வாதம்னு ஒன்று வச்சாங்க? பிளெஸ்ஸிங்னு எதுக்கு வச்சாங்க? இப்போ நான் பயிற்சி பண்ணால் நான் பண்ணிக்க வேணா பண்ண வேண்டியதானே?
கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அது சொல்லுது தபஸ் பண்ணால் பண்ண முடியும், தபஸ் பண்ணி நீ இறைவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுது. வேதம் தான் சொல்லுது, குரு சொல்லலை. வேதத்தில் இருக்கிறத குரு சொல்கிறாரு. அப்போ நான் தபஸ் பண்ணால் எதுக்கு கடவுள் நீங்கள் கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் அவர் தானே சொல்லியிருக்காரு தபஸ் பண்ணால் நீ இறைவனை அப்படி. சரி, ஒன்று நீங்கள் கடவுளை முன்னிறுத்தி நிற்க மாட்டீங்க. அங்கே நீங்கள் தபஸ் பண்ணும்போது கடவுளை முன்னிறுத்தி நிற்கலை, நீங்கள் மோட்சத்தை முன்னிறுத்தி நிற்கிறீங்க. இப்போ கடவுளுக்காக நீங்கள் கடவுளை தேடி வரல, பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் தான் எல்லாருமே அசைகிறாங்க. நீங்கள் இறைவன் ஒண்டி தான் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே செய்ய வேண்டாம். இறைவன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா தபஸ் வேணாம், குரு வேணாம், எதுவுமே வேண்டாம். அவரே ஐக்கியமாயிடுவார். அந்த தபஸே வேலைக்கு ஆகாது. அங்கேயும் தபஸ் இல்லை பாருங்கள், அங்கேயும் அவருடைய கருணை தான் நிற்குது. இப்போ அந்த கேள்வி கேட்டது பதில் சொல்ல நுட்பமான கருத்து. இதில் தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. நான் தபஸ் பண்ணணும், ஒன்றில் நின்னா தபஸ்ன்னு சொல்கிறீங்களா? யாருக்கு சொல்கிறாரு? குரு இருக்கிறவங்க குரு சொல்லுவாங்க, இந்த காரியத்தை நீ கான்சன்ட்ரேட் பண்ணு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை கட் பண்ணுவார். அதுக்கு மேலே உள்ள அடுத்த ஸ்டெப் எடுத்து கொடுத்து இந்த விஷயத்தை நீ கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு உங்களை வழி நடத்துவார். அது எதுக்கு? உங்களை சேர்க்கறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது நம்மாழ்வார் பறவைகளை தூது விடுறாரு. பறவைகளை பெருமாளுக்கு எந்த பெருமாளுக்கா? திருவித்துவ கோடியில், அதுக்கப்புறம் திருநாவாய், அதுவும் இல்லை, திருக்காக்கரான்னு நினைக்கிறேன். அந்த சாமிக்கு இது விடுவார், தூது விடுவார். அந்த பறவை காலை தொட்டு கும்பிடுவார். அந்த பறவை காலை தொட்டு கும்பிடுறாரு. குரு என்னுடைய செய்தியை இறைவனுக்கு கொண்டு போய் சேர்க்குதில்ல, என்னை கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்க்குதில்ல அப்படின்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இங்கே வரேன், தபஸ் பண்ணால் அடையலான்னா நான் தபஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ இந்த வார்த்தை ராமான்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணலான்னு ஒரு உபதேசம் ஆகுதுன்னு வச்சுங்க. அது உண்மையானா உண்மை தான். ஆமாம், நான் 1 லட்சம் பண்ணுறேன், 10 லட்சம் பண்ணுறேன். நீ ராமான்னு இறைவனை நினச்சி பண்ணினீன்னா அது ஓகே ஆகும். இறைவனை நினைக்காம ராமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ரோபாட்டிக்கா அது ஆகாது. இதுதான் அங்கே அது சொல்ல வருது, மந்திரம் சொல்ல வருது. சத்தை கலக்காமல், இறைவனை கலக்காமல், குருவை கலக்காமல் நீ எது செஞ்சாலும் சித்தி அடைய முடியாதுன்னு அர்த்தம். இது எதுக்கு இந்த வார்த்தையை, இந்த இந்த வாக்கியங்கள்லாம் எதுக்கு? ஒரு மந்திரம் ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் ஒரு மந்திரத்தை போடுதே, ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் ஒரு மந்திரத்தை போடுது. நீ தபஸ் பண்ணுற, எனக்கு முக்தி வேணும், முக்தி வேணும், முக்தி வேணும், முக்தி வேணும், முக்தி வேணும்னு பண்ணி என்னவா இருக்க? ரோபாட்டிக்காக செயல்படுற, சொல்லி கொடுத்ததெல்லாம் செய்கிற. அப்புறம் கருணையில் சரி போனால் அப்புறம் அங்கேயும் இறைவன் கருணை வருது, கடைசியில் கொடுக்குறாரு. நீ ரோபாட்டிக்காக பண்ணாலும் ஒருவனுடைய முமுட்சை பாராட்டி உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறேன்னு பண்ணுது. அது கருணையினால் கிடைச்சி, அப்போ நீ அடைய முடியாது. இது சொல்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். சத்தை கலக்காமல் பயிற்சி பண்ணுறது ரோபாட்டிக்காக இருக்கும். சத்துவ கலந்து நீ என்ன சின்ன காரியம் பண்ணாலும் பெரிய காரியம் பண்ணாலும் அவருக்கு ஒன்று தான். அதனால தான் வேதத்தையே வேதத்தினாலே முடியாதுன்னு எதுக்கு வேதத்தை அதனுடைய மூச்சு காற்று தானே வேதம். எங்கேருந்து வந்துச்சு வேதம்? பரம்பருடைய மூச்சு காற்று தானே வேதம். இங்கே தான் நிறைய அந்த எதுக்கு கருணைன்னு ஒன்று வைக்கிறீங்க, அங்கே போய் காத்திருக்கணும்னு சொல்கிறீங்க. பூர்வ மத்தியில் கருணைன்னு ஒன்று வச்சாதான், பிளஸ்ஸிங்னு ஒன்று வச்சாதான் நீ கரெக்டாக இருப்ப. இல்லைன்னா எல்லாரும் அசுரர்கள் தபஸுக்கும் நல்லவர்களுடைய தேவர்களுடைய தபஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, அசுரர்கள் அளவுக்கு தேவர்களால் தபஸ் பண்ண முடியாது. கையை வெட்டி கூட போட்டுருவான், கழுத்தை வெட்டி போடுவான், தலையை வெட்டி போட்டுருவான் அசுரர்கள். சரி, அவனை காப்பாற்றணும், நம்ம மேலே பிளைண்டாக அவன் நம்பிக்கை வச்சு நம்பிக்கையை காப்பாற்றுறான். அவன் கழுத்து, அவன் தலையை காப்பாற்றுறான். நம்பிக்கைங்கிற அந்த தத்துவம் இருக்குல்ல, அது இறைகுணம்.
புரியுதா சொல்கிறது? அதனால் இங்கே நிறைய பேருடைய அறிவு எங்கே போயிடுதுன்னா, ஒரு நிலைக்கு அப்புறம் இப்போ எனக்கே நிறைய சிந்தனை வருது, நிறைய வேரியேஷன்ஸ் வருது, எல்லாம் எனக்கு வருது, நானே எல்லாம் பண்ணுறேன்னா அது பொய் தானப்பா. முதல்ல அதெல்லாம் விடுங்க. நீ தபாஸ் பண்ணு, வெங்காயம் வெட்டி எதாவது பண்ணிவா. நீ பண்ணுறேங்கிறது அது பொய்யா உண்மையா? 100% பொய். நீயும் நானும் பண்ணுறேன்னு சொன்னால் அது 100% பொய். நம்மை வைத்து அவன் செய்கிறான். அசுரனை உருவாக்குறதும் அவன் தான், தேவனை உருவாக்குறதும் அவன் தான். இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம கருணை அவசியம். ஏன்? அப்போ தான் நீ தேவனாக முடியும். கருணை இல்லாமல் நீ எப்படி கருணைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு உட்கார வைக்குது. பிளஸ்ஸிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ உட்கார வைக்குது. குருனா என்னன்னு அதுக்கு தான் குருவை வச்சு ரிஹர்சல் பண்ணுது. அது சாதாரண ஆள் இல்லை. உனக்கு இத்தனோண்டு எலிமூலையை வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ யோசிக்கும் போது அதுக்கு பேரறிவு மிக்கது. பல விஷயங்கள் யோசிக்குமா? எதில் இந்த உலகம் நிற்குது? அன்புலையும் அறிவுலையும் ஆனந்தத்தில் தான் இந்த உலகம் நிற்குது. இந்த அன்புக்காகவும் அறிவுக்காகவும் ஆனந்தத்துக்காக தான் தபஸ் பண்ணுறோம் எல்லாரும். புரியுதா சொல்கிறது? பிளஸ்ஸிங் எல்லா கீ பாயிண்ட்டையும் அது கையில் வச்சுருக்கு. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்குது. அதில் ஒருத்தர் தான் குரு. இல்லைன்னா உனக்கு குருவே காமிச்சு கொடுக்காத, சேர்ந்த கொஞ்ச நாள் கட் பண்ணி விட்ருமே. புரியுதா? எப்படி வேணாலும் உங்களை கட் பண்ணி விடலாம், எந்த செகண்ட் வேணாலும் கட் பண்ணி விடலாமே. நீ தான் உனக்கு தான் எலி மூளை இருக்குது, யாராவது போய் பிடிச்சிக்கோ எந்த குருவாதுன்னு. ஒரு குருவை விட்டு விலகுனீன்னா அதுக்கப்புறம் எந்த குருவிட்டையும் உனக்கு ஆகாது. எல்லா குருவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. யார் குரு? பரம்பொருள் தான் குரு. இந்த சாமி வேண்டாம், அந்த சாமி போகிறேன், என்ன டாக்டரா, இந்த டாக்டர் சரியில்லை, அந்த டாக்டர் போகிறேன்றதுக்கு. இது கொஞ்சம் நுட்பமான விஷயம். அதனால் அது அப்படி அங்கே அப்படி சொல்லுதே, இங்கே இப்படி சொல்லுதேன்னு நினைக்கப்படாது. குருகிட்ட கேட்கணும். இது மாதிரி தான் தப்பாக அர்த்தம் புரிஞ்சுக்குவீங்க தான் உங்களை நீங்கள் டைரெக்டாக படிக்காதீங்க, சிரவணம் பண்ணுங்கள், சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறது. இது புரியுதா? அதனால் இந்த யாகத்தினால தபத்தினால சாங்கிய தரிசனம் தெரியும்னு சொல்கிறதுனால யோகம், அஷ்டாங்க யோகம் எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாளைக்கு நான் 18 மணி நேரம் உட்காருவேன் தியானத்தில். அதனால் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு அர்த்தமா? நீ செய்ய வேண்டியதை சிரத்தையாக நேற்று சொன்னல, வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், சிரத்தையோட பயபக்தியோட உன் வேலையை கரெக்டாக செய்யறதுக்கான முயற்சியை நீ பண்ணணும். அதில் எது வேணாலும் நடக்கணும், அது அவன் வேலை. புரியுதா? அதில் தடை வருதா அவன் பார்த்துக்குவான். புரியுதா? நீ ஓவர்லோட் பண்ணிக்காதங்கிறது தான் இங்கே கருத்து. கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செய், பக்தி சிரத்தையாக செய்ய மாட்டேன்னு சொல்லாத. நீ செய்ய மாட்டேன்னா வேற ஒரு ஆளை வச்சு செஞ்சிடும் உடனே. நான் வேறு ஒன்று செய்கிறேன்னா தண்டனை வந்துடும், பனிஷ்மெண்ட்டு. கொடுத்த வேலையை விட்டுவிட்டேன். அப்போ டேலண்ட் அசுரன் ஆக்குறேன்னா டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது, அசுரன் ஆகிற டேலண்ட்டு உங்ககிட்ட இருக்குது. அதனால் அசுர வேலையை கொடுக்குறாரு. சொல்கிறது புரியலையா? நீ நமக்கு தான் தேவர்கள் அசுரர்கள்லாம். அவருக்கு காரியமாகணும், வேலைக்காரன், அவ்வளோதான். நீ சத்காரியத்தில் விருப்பம் காட்டுறேன்னா சத்காரியத்தில் போ. எனக்கு கடினமான வேலை, எனக்கு இப்படி போகிறேன்னா எல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, அவர் டிசைட் பண்ணல. நீங்கள் எதை தேடி கண்டுபிடிச்சிங்களோ அதுக்கு வேலை கொடுக்குறாரு. இது புரியுதா இல்லையா? எல்லாத்துலேயும் சின்ன நுட்பமான இது இருக்குது. டவுட் இருந்தால் கேட்டுடணும் என்கிட்ட. நீங்களாக முடிவு எடுத்துக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இது வேதாந்தம் என்ன பண்ணோம், நல்லா சுத்த விடும். சாமானியர்களை சுத்த விடாது. இந்த எலிமூளை வச்சுருக்காங்கல்ல, புத்திஜீவியாக நினச்சிக்கிறாங்களே தன்னை, நான் பெரிய தபஸ்வி, நான் பெரிய ட்ரெடிஷ்னலில் வந்தவன், நான் நிறைய யாகம் பண்ணியிருக்கேன், நான் நிறையா சிரவணம் பண்ணிவிடுவேன், நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன், யூடியூப் ஒன்று போது நான் பார்த்துக்கிறேன், அப்படிலாம் பல பேர் சுற்றின்னு கிடக்கிறான். ஒரு நாளும் நடுவுக்கு வர முடியாது. குரு வேணும். என்ன குருக்கிட்ட போகிறதுல உனக்கு என்ன கேடு? இறைவன்கிட்ட போகணுன்னு நினைக்கிறீல்ல, குரு தான் இறைவன். அதை முதல்ல உணர்ந்தால் தான் அவனை உணர முடியும். அவர் நிர்குணமாக இருக்கிறவனை சகுனத்தை வச்சு தான் பாடம் நடத்துகிறாரு. உனக்கு அவனை புரியாதுங்கிற அன்புனா என்னன்னு தெரியாதுன்னு தான் ஒரு உருவத்தை காமிக்கிறார். அறிவுனா என்னன்னு தெரியாதான் குருவை காமிக்கிறார். சொல்கிறது புரியுதா இல்லையா? எல்லாம் குருவை வச்சு ரிஹர்சல் பண்ணிவிடுவார். குரு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் நீ மேலேயே போக முடியும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. டைரெக்டாகவே சொல்கிறேன். இல்லை குரு இல்லாமல் நான் பண்ணி காமிக்கிறேன், பண்ணிப்பார்.
நான் பண்ணி பார்க்குறேன்னு சொல்ல, நான் சொல்கிறல்ல, அங்கேயே அசுரன் ஆகிடுறேன். அதோட உன்னுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் நிறைய பேர் சுற்றின்னு இருக்கான். நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிடறேன், நான் போயிடுவேன், நான் வந்துடுவேன்னு. ஒரு ஷார்ட்கட்டும் காமிக்க மாட்டார். என்னால் முடியாதுன்னு சரணாகதி போகிறான் பாருங்கள். அவன் கூட பக்கத்தில் மூச்சு காற்று பட்டாலே, பார்வைப்பட்டாலே எல்லாமே வச்சுருக்காரு. எல்லாம் அவர் சொல்கிறதானே நம்ம சொல்கிறோம். சொந்த கருத்து அணுவளவும் இருக்காது. இது மாதிரி நிறைய பேர் சுற்றின்னு இருக்கான். அதுக்கு சொல்கிறேன், யூடியூப்பில் நான் எல்லாத்தையும் பார்த்துடுறேன், அவரை தெரியும் இவரை தெரியும்னு எல்லா தரிசனத்தையும் இங்கே சொல்லிடுச்சு. நீ என்னென்னலாம் பண்ணுவோம் எலிமூலையை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் இங்கே முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால் யூடியூப்பில் கேளுங்க, குருவை கண்டுபிடிக்கிறதுக்கு வழிமுறையை அதில் பிடிங்க. அதுக்கப்புறம் குருவை பிடிச்சிட்டு மாதத்துக்கு ஒரு நாளோ வருஷத்துக்கு 2 முறையோ 3 முறையோ அவர் போய் பாருங்கள். அவர் ஆடியோஸ் கேளுங்க, டவுட்டு கேளுங்க. அதுதான் முறை, அதுதான் சிஸ்டம். இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா போன விட்டுரும். இப்படி தான் நாசமாக. ஏயா நான் ஒன்று கேட்குறேன், எளிமையான வழி அழகாக போகிறத விட்டுவிட்டு நான் அப்படிங்கிற வருதில்ல, நீ ஏன் பார்த்துக்கோன்னு விட்டுரு. நீங்கள் என்ன சொன்னீங்க, 1 லட்சம் ஒரு முறை ஜபம் பண்ணால் மந்திரம் சித்தி ஆகணும்னா எப்படி பண்ணணும்னு இருக்குல்ல. ஓங்காரத்தை அப்பாவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுங்கன்னு சொன்னேன். பூஜை பண்ணுற மாதிரி தியானத்தை பண்ணுங்கன்னு சொன்னேன். யார் சொல்லுவா? அனுபூதி இருக்கணும், அப்போ தான் சொல்ல முடியும். அதுதான் இறைவனை தொட்டவங்க தான் இதெல்லாம் உபதேசம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கேன், பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதனால் சாங்கிய தரிசனம் தெரியும், யோகம் தெரியும். இந்த ஆசிரமத்தில் இருக்கேன், நான் சன்னியாசம் எடுத்துட்டேன், நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், நான் உபலப்பியதே. அப்போ என்னாச்சு? பிரவச்சனம் வேலைக்காகலை, பிரசம்சா துதி பாடுறது வேலைக்காகலை. விற்பானேன்னு நான் வந்து நெய் குடிக்கிறேன், நெய் குடிக்கிறேன், அது சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன், காலையில் மூலிகை சாப்பிட்றேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்னாச்சு? என்னென்ன ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் என்னென்ன எலிமூலியை வச்சுட்டு பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் அது கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். தாம் ஏத்தம் பிராமண சுஸ்ருவாசம், நான் வந்து பிராமணர்களுக்கு வந்து தொண்டு செய்கிறேன். அப்புறம் மற்ற தரிசனங்களையெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்து படிக்கிறேன். நான் உபலபியத்தை என்னதையா செய்யணும், என்னதையா செய்யணும், அதையா சொல்லி தொலையா? அதே தான் நம்ம சொன்னது தான். கை கட்டு, வாய்ப்பொத்து, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணு. அதான் சாந்தோ தாந்தோ உப்பரத்தி திதீக்ஷோ சமாதி. எது ஈஸியாக அதை விட்டுவிட்டு நான் பண்ணிக்கிறேன், நான் போய்க்கிறேன், எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அதானே இந்த கிளாஸ் தானே, அடுத்த முறை பார்த்துக்கலாம், இன்றைக்கி அங்கே போய்ட்டு வந்துடலாம், அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்துடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், வேதா கிளாஸ் தானே, நானே தெரிஞ்சுக்குவேன், எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் என்ன சொல்லுது வேதம்னா, நீ நல்லா செய்து பாருங்கள், சமாஹித்தோ, அவனுக்கு தான் சமஹித்து சமாதி ஏற்படும். ஆத்மன் ஏவ ஆத்மானம், தன்னில் தானாய் நிற்பான், தன்னில் தானாய் நிற்பான், ஒன்றில் ஒன்றாய் இணைவான். பஷ்யதி சமாஹித்தோ பூத்வா, சமாதியாகி ஆத்மன் ஏவ ஆத்மானம், ஆத்மாவில் தன்னை, ஆத்மாவில் தன்னில் தானாய் நின்று. பார்ப்பவனையே பார்க்கிறது. யார் பார்ப்பவன்? நீதான். யார் பார்க்குறா? நீதான். அதனால் ஆத்மன் ஏவ ஆத்மானம் பஷ்யதி, பார்க்கிறான். சர்வஸ்ய ஆத்மா பவதி, இந்த நிலையில் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இதே சத்து தான் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான் எனக்குள்ளே இருக்குது. நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறேன். சர்வஸ்வ ஆத்மா பவதி ஏவம் வேத, யார் இப்படி அறிகிறார்களோ அவர்கள் சர்வாத்மாவாகிறார்கள். எல்லா ஜீவராசிகளையும் தான் இருக்கிறதா அவன் ஃபீல் ஆகிடுவான். இப்போ பெண்கள் அப்படின்னு சொன்னால், பெண்கள் அந்த இனமெல்லாம் அந்த இனத்துக்கு ஏதாவது ஒன்றுனா குரல் கொடுக்குறாங்களா? எல்லாம் ஒரே மாதிரி மனநிலையில் தானே இருக்காங்களா இல்லையா? அந்த இது வருதா இல்லையா? இனம், மொழி, ஜாதி, இதெல்லாம் வருதா இல்லையா? அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரே கருத்து, ஒரே சிந்தனை. சரி தப்புலாம் அது அப்புறம். அந்த பாவம் ஃபுல்லாக வந்துடுதில்ல. இந்த பெண் இனத்துக்கு ஒன்றுனா நான் நிற்பேன் அப்படின்னு ஒரு உணர்வு வருதா இல்லையா? வருதா இல்லையா? அக்கிரமம் பண்ணால் அதை நான் தடுப்பேன்னு ஒரு உணர்வு வருதா இல்லையா?
அந்த மாதிரி தான். அதனால் அந்த குரு இந்த குரு பல குரு ஆகாது. பல ஜீவசமாதி, அந்த மரம் இந்த மரம் வேப்ப மரம் அரச மரம் கூடாது. பல ஆடியோ கூடாது. பல யோகங்கள் செய்தேன் ஆகாது. அப்படின்னு இந்த மந்திரம் 57வது மந்திரம். சில பேருக்கு இந்த மந்திரம் புளிக்கும், சில பேருக்கு கசக்கும், சில பேருக்கு உரைக்கும், சில பேருக்கு இனிக்கும். தமிழ் வளர்க்குறோம் நாங்கள், தெரியுமா? இதனால் விஸ்வாத்மா ஆகலாம். அது முக்கியமான பாயிண்ட். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கு. இப்போ என்னாச்சுன்னா இந்த யோகாலாம் பண்ணுறாங்க, அப்புறமா